ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆஸ் தமிழ். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது தோடு தொலையாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணுறதுன்னு தான். நம்ம வந்து கரெக்டாக போட்டிருந்தாலுமே பார்த்திங்கன்னா சில நேரம் வந்து திருகாணி அவுந்து விழுந்து தோடும் சேர்ந்து கீழே விழுந்துடும். ஸோ இதை வந்து நம்மளால் கண்டுபிடிக்கவே முடியாது சின்ன பொருள் அப்படின்றதுனால. திருகாணி மட்டும் தொலைஞ்சாலும் பரவாயில்ல, தோடுமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் விழுந்து தொலைஞ்சிரும். அதுவும் இந்த சின்ன பிள்ளைங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு நிறைய தோடு தொலைச்சிட்டு வந்துடுவாங்க. ஸோ இந்த மாதிரி திருகாணி வந்து கழண்டு விழாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்றது தான் இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த மாதிரி பூண்டு இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க. சும்மா ஒரு சின்ன பல்லு பூண்டு இருந்துச்சுனாலே போதும். இதில் வந்து திருகாணியை வந்து நல்லா ஒரு 3-4 முறை சொருவி எடுத்துடலாம். பாருங்கள், இந்த மாதிரி ஜஸ்ட் அதில் வந்து விட்டுட்டு நம்ம வந்து ஒரு 3 அல்லது 4 முறை வந்து நம்ம அதுலேருந்து விட்டு எடுத்தோம்னா அதில் ஒரு மாதிரி பசை மாதிரி ஒட்டிகிட்ருக்கும். பூண்டோட சாறு ஒரு மாதிரி பிசுபிசுப்பு தன்மையுடையதாக இருக்கும். ஸோ நம்ம வந்து இதில் குத்தி எடுத்துகிட்டு நம்ம தோட்டில் வந்து போட்டு திருகும் போது அவ்வளோ சீக்கிரம் பார்த்திங்கன்னா நமக்கு மறுபடியும் கழண்டு வராது. ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம போட்டோம் அப்படின்னா நமக்கு தோடு திருகாணி வந்து அவுந்து வராமல் இருக்கும். இது வந்து நீங்கள் குழந்தைங்களுக்கும் செய்யலாம். இந்த மாதிரி நீங்கள் வந்து குலுசுக்குமே நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். அடுத்தது வந்து நெயில் பாலிஷ். தோடு திருகாணி கழண்டு வராமல் இருக்கிறதுக்கு இது ரொம்ப பெஸ்ட் மெத்தட்னு சொல்லலாம். உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய எந்த நெயில் பாலிஷாக இருந்தாலும் பரவாயில்ல, நெயில் பாலிஷ் எடுத்துக்கிட்டு இதையுமே நம்ம வந்து அந்த தோடோட திருகாணி இருக்கு இல்லையா, அதில் மட்டும் நம்ம வந்து அப்ளை பண்ணிக்கலாம். எல்லா இடமும் பட தேவையில்ல. ஜஸ்ட்டு அந்த திருவுற மாதிரியான இடம் இருக்கு இல்லையா, அதில் மட்டும் நீங்கள் கொஞ்சமாக அப்ளை பண்ணிவிட்டு இதையும் வந்து நம்ம தோட்டோட சொரை இருக்கு இல்லையா, அதில் வந்து நம்ம போட்டு திருகிட்டோம்னா குழந்தைங்க வந்து அவங்களால வந்து கழட்டவே முடியாது. அந்த அளவுக்கு டைட்டாக இருக்கும். நம்ம வந்து நல்லா அழுத்தி கழட்டி எடுத்தால் மட்டும்தான் கழட்ட முடியும். சில குழந்தைங்க தோடு திருகாணி கொலுசு திருகாணிலாம் திருகிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு நீங்கள் இந்த மாதிரி பண்ணி போட்டு விட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களால கழட்டி எடுக்கவே முடியாது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். அதே மாதிரி ட்ராவல் டைமில் கூட குழந்தைங்களோட கொலுசு தோட்டிலலாம் இந்த மாதிரி நீங்கள் பண்ணி நெயில் பாலிஷ் அப்ளை பண்ணி போட்டிங்க அப்படின்னா மற்ற யாராலையுமே வந்து கழட்டி திருட முடியாது. ஸோ இந்த மாதிரி கூட நீங்கள் பண்ணிக்கலாம். இன்னொரு மெத்தடு, நல்ல மெலிசான நூலை திருகாணியில் சுற்றிட்டு கூட நம்ம போட்டுக்கலாம். அதுவும் நமக்கு கழலாது. ஸோ இந்த 3 மெத்தடில் உங்களுக்கு எது யூஸ்ஃபுல்லாக இருக்கோ அதை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணி மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் பல சூப்பரான பெஸ்ட் டிப்ஸ் அண்ட் ஐடியாஸ் உடனுக்குடன் தெரிஞ்சுக்க ஆஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி.